என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுதே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன்னாலல் மீட்டில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி. இந்த காலை நேர சிலுவை தியான வேலைக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இந்த நாளில் கூட இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த நாளை ஆண்டவர் காணும்படியாக கிருபை கொடுத்தார். இந்த நாள் கூட என்ன நாள் அப்படின்னா கேள்வியின் நாள். இது கேள்வியின் நாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர் சதுசேயர் இவங்கெல்லாம் வேதப்பாரங்கள்லாம் இவங்கெல்லாம் என்ன மூப்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அதான் இன்றைக்கி கேள்வியின் நாள். அது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மத்தேயு 21 அதிகாரத்தில் 23 வசனத்திலிருந்து இருக்குது. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுவீர்களானால் நானும் என்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ, யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கலை என்று நம்மை கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்களுக்காக பயப்படுகிறோம், எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுக்கு பிரத்திரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் என்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஞானமுள்ள வார்த்தைகளை அவர் என்ன பேசுகிறாரு. அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த கேள்வியிலே பதிலை கொடுத்துருவார். அதை வச்சே மடக்கிடுவார் அவங்கள. இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டிருந்தார். இயேசுவானவர் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார் அதிகமாக என்று சொல்லி நம்ம லூக்காவில் பார்ப்போம்ல.
அதனால் அவர் சத்துருவை மேற்கொள்ளும் கிருபையை பெற்றுக்கொண்டதுனால அவங்க பொல்லாதவர்களாகி அவங்க கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு சரியான பதிலை அவர் சொல்கிறதுக்கு ஏவினார். பிதாவானவர் அவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்தார். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, பிரதான ஆசிரியரும் ஜனத்தின் மூப்பரும் நீ இதெல்லாம் செய்தீர, நீர் எந்த அதிகாரத்தினால் இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்தவர் யார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், உடனே அவங்களுக்கு என்ன செய்யலை, பதில் சொல்லலை. நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்குறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்னும் அதிகாரத்தினால இவர்களை செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க என்ன கேட்க போகிறாரோ அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ இவர் சொல்லுவார், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ அப்படின்னு கேட்குறேன். யாரால் உண்டாயிற்று அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனால் உண்டாயிட்டுன்னு சொல்லுவோம்னா அப்போ ஏன் தேவனை நீங்கள் விசுவாசிக்கலை அப்படிம்பாங்க. இப்போ நீ ஏன் அவரை விசுவாசிக்கலை அப்படிம்பாங்க. மனுஷரால் உண்டாயிட்டுன்னு சொல்லணும்னா ஜனங்கள் என்ன கோபிச்சுக்குவாங்க, ஜனங்களுக்காக பயப்படுதோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க அவர்கிட்ட எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டுவாங்க. அப்போ அவர் உடனே சொல்லுவார், நானும் அதை உங்களுக்கு சொல்லி என்ன அதிகாரத்தினால் இவரை செய்தேன்னு உங்களுக்கு சொல்லலை அப்படிங்கிறாரு, சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அவங்க கேட்குற கேள்வியிலேயே பதிலை பிடித்து அதை கொண்டு அவங்கள மடக்கி அவங்களை வாய் பேசாமல் இருக்கும்படியான அற்புதத்தை அவர் செய்தார். நம்மையும் கூட கர்த்தர் நாளில் அப்படிப்பட்ட ஞானத்தினால் நிரப்ப நம்ம வேண்டிக் கொள்வோம். ஏன்னா அந்த உலகம் உலகம் பொல்லாத உலகமாக இருக்குது. இதில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள் இருக்காரு. நிறைய நேரங்களில் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் நம்ம எந்த கேள்வி கூட கேட்க முடியாமல் அப்படி ஒரு மந்த புத்தி ஆயிரும். அவங்கள்ட்ட என்ன பதில் சொல்லணும்னு தெரியாத அளவில் ஆயிரும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் தான் அந்த ஞானத்தை என்ன செய்ய முடியும், தர முடியும். உங்களிடத்தில் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும்னால இல்லை எங்கேயாவது போகும்னால யார்ட்டையாவது பேச போகும்னால நம்ம இவர்கிட்ட இப்படி பேசிடலாம் அப்படி பேசலாம்னு சுயமான எண்ணத்தில் போகக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஆண்டவரே, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், அவங்கள்ட்ட எப்படி பேசணும் எனக்கு ஞானம் தாங்க, இல்லை அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, நான் அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் ஞானம் தாங்க. நம்ம முன்னக்கூட்டியே ஆண்டவரத்தில் சரண்டர் ஆகிடணும். ஒப்படைச்சிட்டோம்னா அவர் உடனே அந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னது பேசுவதென்று ஞானத்தை அவர் என்ன செய்வாராம், கொடுப்பாராம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து அதை அந்த நேரத்தில் கொடுப்பார் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை இந்த நாளில் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாள் கேள்வியின் நாள். அவர் கேட்ட கேள்வியும் அவங்க கேட்ட கேள்வியும் இவர் கொடுத்த பதிலும் மத்தேயு 21 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து 27 வரைக்கும் இருக்குது. நீங்களும் தனிமையாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். அந்த உங்களுக்கும் அநேக காரியங்கள் அதன் மூலமாக விளக்குவார். உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களையும் உண்மை போல மாற்றுங்க, உண்மை போல ஞானம் உள்ளவர்களாக எங்களையும் மாற்றுங்கப்பா. அந்த பொல்லாத உலகத்தில் எங்களுக்கு ஞானம் வேணும்ப்பா. உடைய பரிசுத்த ஞானம், பரலோக ஞானம், தேவ ஞானம் எங்களுக்கு வேணும். எங்களை